வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எண்ணிக்கை நூலில் 30வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 12.28% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். பொருத்தனை பற்றிய விதிமுறைகள். மோசே இஸ்ரேல் மக்களின் குலத் தலைவர்களிடம் கூறியது, கடவுள் கட்டளையிட்டிருப்பது இதுவே: ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை ஒருவன் செய்து கொண்டால் அல்லது ஆணையிட்டு கூறிய உறுதிமொழிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டால் அவன் தன் வார்த்தையை மீறக்கூடாது. தான் உரைத்தபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டும். ஒரு பெண் இளமையில் தன் தந்தையின் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை செய்து உறுதிமொழிக்கு தான் கட்டுப்பட்டிருக்க, அவள் தந்தை அவள் செய்து கொண்ட பொருத்தனையையும் அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியையும் கேட்டும் எதையும் அவளிடம் சொல்லவில்லையெனில் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் அனைத்தும் நிலைக்கும். அவள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உறுதிமொழியும் நிலைக்கும். ஆனால் அவள் தந்தை அதை கேட்ட நாளில் அவளுக்கு ஒப்புதல் தராமல் இருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனையோ அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியோ எதுவும் நிலைக்காது. ஆண்டவரும் அவளை மன்னிப்பார், ஏனெனில் அவள் தந்தை அதற்கு ஒப்புதல் தரவில்லை. ஆனால் அவள் பொருத்தனை செய்திருக்கையில் அல்லது கருத்தின்றி கூறிய சொற்களால் கட்டுண்டிருக்கையில் ஒருவனுக்கு மனம் முடிக்கப்பட்டிருக்க தன் கணவன் அதை கேட்டு அவன் அதை கேட்ட நாளில் அவளிடம் ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் நிலைக்கும். அவள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உறுதிமொழியும் நிலைக்கும். ஆனால் அவன் கணவன் அதை அறிய வரும் நாளில் ஒப்புதல் தராமல் இருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகளையும் தன்னை கட்டுப்புள்ளாக்கும் அளவில் கருத்தின்றி கூறிய சொற்களையும் அவன் ஒன்றுமில்லாமலாக்குகிறான். ஆண்டவரும் அவளை மன்னிப்பார். ஒரு விதவையோ அல்லது மனமுறிவு செய்யப்பட்டவளோ செய்து கொண்ட பொருத்தனைக்கும் அவள் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கூறிய எதற்கும் அவளே பொறுப்பாவாள். மேலும் அவள் கணவன் வீட்டில் பொருத்தனை செய்திருக்க அல்லது தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்க, அவள் கணவன் அதை கேட்டும் அவளிடம் ஒன்றும் சொல்லாமலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமலும் இருந்திருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் அனைத்தும் நிலைக்கும். அவள் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கூறியது ஒவ்வொன்றும் நிலைக்கும். ஆனால் அவன் கணவன் அவற்றை கேட்ட நாளில் அவற்றை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கிவிட்டால் அவளின் குற்றத்திற்கு அவனே பொறுப்பாவான். ஒரு கணவனுக்கும் அவன் மனைவிக்கும் இடையிலும் ஒரு தந்தைக்கும் அவர் வீட்டில் இளமையாயிருக்கும் ஒரு மகளுக்கும் இடையிலும் இருக்குமாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்ட விதிமுறைகள் இவையே. நாம் 1189 அதிகாரங்களில் 147 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.